மாப்பிள உங்க கையால இத போட்டுடுங்க. மாப்பிள இப்ப என் பொண்ணு போட்டுருக்க நகையெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்து நாங்க போட்டது. இந்த வளையல் ஒண்ணுதான் நாங்க வாங்கினது. அதை உங்க கையால போடணும்னு ஆசைப்படுறோம். அது சொல்லு. போச்சு விடுங்க மாப்பிள. மாமியார் சொன்னதையா கேக்குறாங்க. இங்க கவனி. ஓ, வெளியில பார்த்து பயந்துட்டியா? விஷயமே உள்ளதானே இருக்கு. மை கிஃப்ட். தேங்க் யூ. ஏங்க, அவ எவ்வளவு யோசிச்சு நம்மளுக்கு பிறக்க போற குழந்தை உங்களை மாதிரி இருக்கணும்னு சிம்பாலிக்கா சொல்லிருக்கா. இதுக்கு போய் மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருக்கீங்களே. எனக்கு நீங்க தான் முதல் குழந்தை. ஆமா, நீங்க சின்ன பையனா இருக்கும்போது உங்களுக்கு தடி விழுந்துருச்சா? பேசிட்டு கைய போடு. இல்ல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க தான் ஆரம்பிக்கணும். 2000. அம்மா, இது மெல்லின உயர் தான். அதுக்காக 2000 ரூபாய் கேட்டீங்கன்னா அப்படியே பார்த்து கட்டுளி யார் மாதிரி சொல்லுங்க. வயசு கம்மியா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மூஞ்சியே தாடிக்குள்ள தேட வேண்டியதா இருக்கு. ஏங்க நீங்க எடுக்க போற புது படத்துக்கு ஹீரோ தேடுற மாதிரி சொல்றீங்க. இது பாருங்க, 1000 ரூபீஸ். ஆட்டோ அடியா? இறங்கயா? இறங்க சொன்னீங்க. நீ எடி ஆட்டோவ. இந்த பட்ஜெட் எப்படி சொல்றீங்க? 250 ரூபா. ஓகே, இதை வச்சிருக்கீங்க. என்னது? அல்வா. ஆமா, அல்வா எல்லாம் நம்ம தனியா உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது. பப்ளிக் பிளேஸ்ல பக்கோடா தான் வேணும். கரெக்ட். ஆனா பக்கோடா சாப்பிட சத்தம் கேங்க. பக்கத்துல இருக்கவங்க தெரியும் பாப்பா. நான் பர்சனலா பேச முடியாதுல்ல. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீங்க சாரி வாங்கி கொடுப்பீங்கன்னு ஆசையா வந்தா நீங்க வந்து அல்வா கொடுக்குறீங்களா? ரைட்டு. நீ சாரி கேட்டினா ஸ்வீட்டா தான் இருப்ப. ஆனா சாரியே ஸ்வீட்டா இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி? இப்படிதான் இருக்கும். காஞ்சிபுரமா? இல்ல, கோயம்புத்தூர் கிருஷ்ணா ஸ்வீட். மைசூர் பாக்கலே போடுவீங்களா? வாட் a sweet idea. டிடி நாயுடு பிறந்த ஊர்க்காரங்களே. ஏங்க, உங்களுக்கு ஒரு மைசூர் பாக்கு வேஷ்டி வாங்கி இருக்கலாம்ல? அவ்வளவு பணம் இருந்தாலும் ஆட்டோல போயிருப்பல. எனக்கு வேஷ்டி வாங்குறதா முக்கியம். உனக்கு சாரி வாங்கி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துறேன் என்னுடைய லட்சியம். ஏங்க, உங்க காலை கொஞ்சம் காட்டுங்களேன். இது பப்ளிக் பிளேஸ். என்ன சாமியார் நினைச்சுவாங்க ப்ளீஸ். பரவாயில்லைங்க. அல்வா? அல்வா உனக்கு தானே. சாரி. 1000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள இந்த மாதிரி மூஞ்சி தான் கிடைக்கும். என்ன சொல்லிட்டு போறாங்க? ஸ்வீட் சாரி எங்க கிடைக்கும்னாங்க. அந்த கவுண்டர் காட்டுனேன். இல்ல, என்னமோ மூஞ்சி வீஞ்சின்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த சாரி உன் மூஞ்சிக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ஏய் சன்னு, எக்ஸாம்க்கு ஒழுங்கா படிச்சியா? நல்லா படிச்சிட்டேன். ஏய், இன்னைக்கு ஆட்டோ பஸ் ஸ்ட்ரைக் ஆமே. நீ எப்படி எக்ஸாம்க்கு போற? ஐயோ, இப்போ நான் எப்படி காலேஜ் போறது? எங்க நீங்க போற வேலை அவளை கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்க ப்ளீஸ். எனக்கு 1000 மேல இருக்கு. ஏய், உன் வீட்டுக்காரர் ஒரு பொம்மை கடை தானே வச்சிருக்காரு? ஆமா. அப்ப 999 இடத்துல என்ன வேலை பாக்குறாரு? ஓகே, இறக்கி விட்டுறேன். ஐயோ, என் ஹால் டிக்கெட் எங்க வச்சேன்னு தெரியலையே. மரம் மண்ட எதை மறக்கிறது இல்ல. நல்லா தேடி பார். சுடிதாருக்குள்ள இருக்கு. இது ரொம்ப ஓவர். கவனம் எங்க போகுது பாத்தியா? ஏய், நீ கவனம் இல்லாம வச்ச இடத்த மறந்துட்டு ஞாபகப்படுத்தினா கோவிச்சுக்கிறிய. எக்ஸாம் டைம் ஆச்சு. எனக்கு சீக்கிரம் கிளம்புங்க. ஏய், நீ என்ன பெரிய ஓனர் மாதிரி பின்னாடி உட்கார போற? என் புருஷன் டிரைவரா? போய் முன்னாடி உட்கார். மீனு, காலையில நான் நியூஸ் பேப்பரை ஃபுல்லா படிக்கல. கொஞ்சம் எடுத்துட்டு வரியாமா?
கிழிச்சது போதும், மீதி சாயந்தரம் வந்து படிக்கலாம். கிளம்புங்க. என்னடா இது, இவ இன்னைக்குன்னு பார்த்து சுடிதார் போட்டுட்டு வந்திருக்காளேன்னு நினைக்கிறல்ல? இல்ல இல்லன்னு உதவி சொல்லுது. ஆனா மனசுக்குள்ள இவ இடுப்பு தெரியற மாதிரி Dress போடலையேங்கிற கடுப்பு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஆமா, என்ன பத்தி நீ என்னதான் நினைக்கிற? அடிக்கடி நீ என்ன நினைக்கிற? ஹோல்ட் ஆன். அடடா, பிரமாதமா இருக்குதே. ஏன்பா ஏதோ கிரஷ் பிரஷ்னு ஐடியா வாங்கிட்டு போனியே, அது ஒர்க் அவுட் ஆச்சோ ஆவலியோன்னு டவுட்லயே இருந்தேன். இப்ப கிளியர் ஆயி போச்சுப்பா. சூப்பர், கீப் இட் அப். யோ, எதுக்கு அந்த கபோதி என்ன பார்த்து கீப்னு சீப்பா சொல்லிட்டு போறான்? அவன் சொன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? என்னாச்சு? பெட்ரோல் தீர்ந்து போச்சு, கவனிக்கல. வண்டி எடுக்கும் போது பெட்ரோல் இருக்கா இல்லையா கவனிக்கணும். உன் கவனம் வேற எங்கேயோல இருக்கு. இதுல வேற உன் பொண்டாட்டி உன்னை வில்லில்லாத ராமன் சொல்றா. நீ சொல்லி விடுற கிருஷ்ணனி எனக்கு தானே தெரியும். நீ எப்பவோ ஏதோ நடந்தது வச்சு எல்லாம் பேசுற, அத விட்டுரு. ஓஹோ, அப்ப இன்னும் அந்த இடுப்பு மேட்டர் உன் கண்ணு முன்னாடி நிழல் ஆடுதா? சரி, நான் போய் பெட்ரோல் குடிச்சிட்டு வரேன். இது ஆம்பளையா பிறக்க வேண்டியதுமா. பெட்ரோல் வாங்கிட்டு வண்டி எடுத்துட்டு நீங்க போங்க. எனக்கு லிஃப்ட் கிடைச்சிருச்சு. சங்கீதா, அத போங்க, சொல்றது கேளு. நில்லு. முதலாளிக்கு இந்த மாதிரி எதனா ஐட்டம் மாட்டினா தான் நாம டிரைவிங் கத்துக்க முடியும். எது டாப் கீரு? தோடா பீரு, இதுதான் நம்ம கீரு. என்ன ஆள் போடு, நீங்க எத்தனை போடு காலி அது பார். என்னடா இது ரோடு நடுவுல உப்பலாக்குது?
அன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க பலத்தை காமிங்கன்னா பலமே இல்லாத மாதிரி நடிச்சீங்க. இன்னைக்கு இந்த போடு போடுறீங்க. சில பேர் பொண்டாட்டிக்கிட்டையும் பிள்ளைங்கிட்டையும் அடிச்சு பலத்தை காட்டுவாங்க. ஏன்னா அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க. எங்க பலத்தை காட்டணுமோ அங்க காட்டணும். அவன் தான் உண்மையான பலசாலி. என்னங்க சட்டையில ஒரே அழுக்கா இருக்கு? வெயிலு ஒரே வேர்வை. துவைக்கதானே போற, இதையும் சேர்த்து துவைச்சிட்டு இருந்தா. பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. யாரையோ கட்டி பிடிச்சு பிறந்த மாதிரி இருக்கு. எதையோ பேசிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு ஏது அவ்வளவு தைரியம்? நில்லு. ஏன் கண்ணு மஞ்சளா இருக்கு? ஐயோ ஐயோ, மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிருக்கேன், மஞ்சள் புடவை கட்டி இருக்கிறேன். அப்ப என் கண்ணு மஞ்சளா தெரியாம ப்ளூ கலர்லயே தெரியும். பாத்து பாத்து படிக்கட்டு பாத்து. நீ மஞ்சள் ப்ளூன்னு சொன்ன பிறகுதான் நான் நீண்ட காலமா ஆராய்ச்சி பண்ண ஒரு விளக்கம் எனக்கே ஞாபகத்துக்கு வருது. என்னது? பலான விஷயம் படமா வந்தா ப்ளூ பிலிம்னு சொல்றாங்க. பலான விஷயம் ஒரு ஏரியால இருந்துச்சுன்னா ரெட் லைட் ஏரியான்றாங்க. பலான விஷயமா பத்திரிக்கையில வந்துச்சுன்னா மஞ்சள் பத்திரிக்கைன்றாங்க. பலான விஷயத்தை பத்தி பேசினா பச்சை பச்சையா பேசுறேன்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பலான விஷயமே கலர்ஃபுல்லான விஷயம்னு நினைக்கிறேன். ஆமா, இதுல PhD பண்ணுங்க. அதுக்கு தான் எக்ஸாமே எழுதியிருக்கேன். எக்ஸாம்ல மார்க் நிறைய வேணும்னா முதல்ல போய் மாங்காய் வாங்கிட்டு வாங்க. ஓகே. ஓ, இந்த மேடம் டைரியில கூட எழுதுறாங்களா? மத்தவங்க டைரி படிக்கிறது தப்பு, இந்த கவிதை டைரிய படிக்கலாம். நான் இன்னைக்கு எக்ஸாம் சூப்பரா பண்ண தெரியுமா? நீதான் எல்லாம் நல்லா எழுதுற எனக்கு தெரியுமே. ஓகே. அடே எங்க அப்பா, இன்னைக்கு நான் என் பிரெயினை ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன். சூடா ஒரு காஃபி போட்டு கொடு. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, வேணா நீயே போட்டுக்கோ. ஓகே. வெளுத்துதானே பாலும் நினைச்சேன் பாரு, அது ஏன் தப்பு? ஏய் என்ன என்னாச்சு? யாராவது ஏதாவது தப்பா சொன்னாங்களா? எனக்கு என்ன, யாராவது ஏதாவது சொல்லித்தான் தெரியணுமா என்ன? பார்த்தா புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் புண்ணாக்கா? ஒடி வச்சு பேசாத. என்ன எதுவும் தெளிவா சொல்லு. தெளிவா சொல்றது என்ன? தெளிவாவே காட்டுறேன் வா. என்னது? நீயும் உன் வீட்டுக்காரரும் உனக்கு என்ன மஞ்ச காமலையா? கண்ணு தெரியல? இந்த போட்டோவை பார்த்தாக்க என் மனசு அப்படியே உடஞ்சு போச்சு. நீயே நாங்க 2 பேரும் இருக்கிற போட்டோவை என் வீட்டுக்காரர் மாத்திரம் இப்படி மடிச்சு உன் டைரிக்குள்ள வச்ச. இதுக்கா இந்த குதி குதிச்ச? நான் என்ன என் டைரியில உன் வீட்டுக்காரர் மட்டுமா வச்சிருக்கேன்? சச்சினை வச்சிருக்கேன், ஷாருக் கானை வச்சிருக்கேன், அமீர் கானை வச்சிருக்கேன், சல்மான் கானை வச்சிருக்கேன். என்ன இது? எல்லாரையும் வச்சிருக்கேன் தப்பு தப்பா பேசிட்டு இதென்ன ரொம்ப போச்சு? நான் யதார்த்தமா சொன்னா நீ ஏடா கூடமா எடுத்துக்கிறியே. உலகம் ரொம்ப கெட்டு போச்சு என்ன தவிர. சரி சரி, எக்ஸாம்லாம் எழுதி நீ ரொம்ப டயர்டா வந்திருப்ப. என்ன சாப்பிடுற? ஹார்லிக்ஸ் வேணுமா போனிட்டா வேணுமா? பிளெயின் ப்ரூ காஃபி. உனக்கு கழுத. அந்த சைடுல இருந்து சிக்கலே வர மாட்டேங்குதா? என்ன? பாலு இல்ல, பாலே குழந்தைக்கு கொடுத்தியா? அதுக்கு பசிக்குமேன்னு கேட்டேன். அதெல்லாம் அப்பவே கொடுத்தாச்சு. சரி 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 சரி. இது எதுக்கு? இது எனக்கு இல்ல, தூக்கமே வர மாட்டேங்குது. கர்மம் என்னன்னே சரியான கூர்க்கா பிறந்த நேரத்துல பிறந்திருப்பீங்க போல இருக்க. அடுத்த ராத்திரி தொல்லை பண்ணிக்கிட்டு பேசாம பாத்துக்கிட்டு பாருங்க.
போத்திக்கிட்டு படுத்த தூக்கம் வருமா? ஊத்திக்கிட்டு படுத்த அளவு தூக்கம் வரும். அதையும் நீ பேன் பண்ணிட்ட. ஒரு பீராவது குடிச்சுக்கிறேன். ஏதோ ஒரு கர்மத்தை குடிச்சு தொலைங்க, என்ன தொல்லை பண்ணாம இருந்தா சரி. ஒரு பாட்டில் காண இவ்வளவு ஆரம்பிச்சிட்டாரா? அட ஏய், பீரை கொண்டு போய் எதுக்கு அங்க ஊத்திட்டு இருக்க? அங்க ஊத்துனாலும் உடனே இங்க தானே ஊத்துறீங்க, அதனாலதான் நானே டைரக்டா ஊத்திட்டு இருக்கிறேன். Today's topic, jaundice. Infection induced jaundice. பொதுவா இந்த மஞ்சக்காமால நோய் லிவர் பாதிக்கிறதுனால வருது. புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற ஹெப்படைட்டிஸ் இ என்கிற வைரஸ் மிக மிக டேஞ்சரஸ் ஆனது. இதுக்கு சிம்டம்ஸே பசி எடுக்காது. மீனாவும் பசி எடுக்கலன்னு சொன்னாலே முதல்ல மீனாவுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துடணும். என்னங்க நீங்க பூ வைக்கும் போது தட்டி விட்டீங்களே? அதான் கேட்ச் பிடிச்சிட்டல, திரும்ப நானே வச்சு விடுறேன். சரி, நான் கேட்டதுங்க மாங்க தானே நாயா சுத்தினேன். மாங்க சீசன் இல்லையா விடுவேனா? மாங்க ஊருக்க வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். நானே ஊட்டி விடலாமா? உங்க கையால விஷத்தை கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன். ஐயோ, பூ விழுந்துடுச்சே. நீங்க வச்ச லட்சணம் அப்படி கீழே விழுந்துருச்சு. ஐயோ, சரி நாளைக்கு வச்சு விடுறேன். இந்தா இன்னொன்னு. சங்கீதா, பிளட் டெஸ்ட் குட்டி யாருது? என் ஃப்ரெண்ட் மீனாது. ஏன், என்னாச்சு? பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஜாண்டி சிவியர் அட்டாக் ஆயிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, மீனான ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சில இருக்காங்க. தேங்க் யூ. மீனாக்கு எப்படி இருக்கு? டாக்டர், how is she? என்னாச்சு? I'll do my best. எப்படியாவது Come, please. எந்திருங்க, எந்திருங்க. Don't worry too much. வாங்க, உட்காருங்க. Please. Sit down.
என்னங்க இது மஞ்ச காமால இவ்வளவு முத்தி போயிருக்கு, ட்ரீட்மெண்ட் ஒண்ணுமே கொடுக்கல. லிவர் இஸ் ஆல்சோ ஃபுல்லி டேமேஜ்ட். மாசமா இருக்கும்போது டாக்டர் அட்வைஸ் கேட்காம கண்ட மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. இப்ப கோமா ஸ்டேஜ்ல கொண்டு வந்திருக்கீங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? சொத்து பூராவும் எடுத்துக்கோங்க டாக்டர். எப்படியாவது என் பொண்டாட்டியை காப்பாத்துங்க டாக்டர். இந்தாங்க டாக்டர், பிளாங்க் செக் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க டாக்டர். பேஷண்ட் பணம் எவ்வளவு கொடுக்குறான்னு பாத்துக்கிட்டு வைத்தியம் பாக்குறானே, அவன் டாக்டரே இல்ல. பணமே கொடுக்கலன்னா கூட ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக வைத்தியம் பாக்குறானே, அவன் தான் உண்மையான டாக்டர். உங்க மனைவிக்கு வந்திருக்கிற மஞ்சக்காமால கர்ப்பிணி பெண்களுக்கே வரக்கூடாத ஹெப்படைட்டிஸ் ஈங்கிற டேஞ்சரஸான நோய். எல்லாத்துக்கும் மேல மஞ்ச காமாலைக்கு யமனே ஊர்காதான். அதை வேற சாப்பிட்டுருக்காங்க. வலையில காட்டுங்க. புருஷனை காலையை காட்ட சொல்லுங்க. இதுதான் சார் புதுசா வந்த மெழுகு மாங்கா. சங்கீதா தான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? எனக்கு லங் கேன்சர் இருக்குமோன்னு டெஸ்ட் எடுத்தாங்கல்ல, அதோட ரிசல்ட் இன்னைக்கு தான் வந்துச்சு. கன்ஃபார்மா லங் கேன்சர் தானா? என்னப்பா சொல்றீங்க? 60 வயசுக்கு மேல ஒவ்வொரு நாளும் உயிரோட இருக்கிறது கடவுள் நமக்கு கொடுக்கிற போனஸ். ஏற்கனவே கடவுள் எனக்கு 5 வருஷம் போனஸ் கொடுத்துட்டாரு. என்ன ஒண்ணு, கடைக்குட்டி பொண்ணு நீ, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாத்துட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நிம்மதியை கண்ண மூடிடுவேன். என்னப்பா அது இந்த நேரத்துல போய் இதை பேசிட்டு இருக்கீங்க? இந்த நேரத்துல தாமா பேசணும். நீ படிப்ப பாதிலேயே விட்டுட கூடாதுன்னு தான் அந்த பொண்ணு இறந்த பிறகு உன்னை அங்கேயே தங்க வச்சிருக்கேன். நேத்து நான் உனக்கு போன் பண்ணேன், நீ காலேஜ்ல இருந்து வரல. பிரபு தம்பி போன் எடுத்துச்சு, சரி உன் கல்யாண விஷயத்தை அது காலையில போட்டு வைக்கலாமேன்னு சொன்னேன். அட சொன்ன உடனே இந்த தம்பியோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியலமா, அது ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நீங்க உடனே புறப்பட்டு வாங்க, சங்கீதாவோட கல்யாண பொறுப்பு என்னோடதுன்னு சொல்லிடுச்சு.
கடத்தாம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுங்கப்பா. என்னைக்கு அட்மிட் ஆனாலும் டிஸ்சார்ஜ் ஆக போறது இல்ல, அது நிச்சயம். சரி இதை விடு. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே, நாளைக்கு நல்ல நாளா, வீட்லயே சிம்பிளா நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு பிரபு தம்பி சொல்லிச்சு. நல்ல நேரம் வந்துடுச்சு, ஆரம்பிச்சிடலாமே. கொஞ்சம் இருங்க, மாப்பிள்ள வந்துட்டோம். வணக்கம். எப்படி கரெக்டா நீங்க சொன்ன டைமுக்கு வந்து பாத்தீங்களா? உண்மை அது இல்ல, நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஆனா நீங்க சொன்ன டைமுக்கு வரணுன்றதுக்காக உங்க வீட்டு பாத்ரூம்ல பாடிக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க பாத்ரூமே சூப்பரா இருந்துச்சு. உங்க ரசனையே தனி. இல்லனா என்ன மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிருப்பீங்களா? இவர்தான் மாப்பிள்ள, மிஸ்டர் கணபதி. வணக்கம். இவர் பேர் தான் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். அத நீங்க சொல்லவே தேவையில்ல. கழுத்துல டை, கையில பை, பாயத்தூர் தான் பொய். இதான் ரப்பு. உட்கார்ந்து பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். சும்மா ஜோக் அடிச்சேன். எங்க கம்பெனில வயாகரா நயாகரான்னு ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, யூரின் சர்ன்னு போகும். என்ன இதெல்லாம்? உனக்கு பொருத்தமான மாப்பிள்ள தான். நான் அதை கேட்கல. நீங்க என் மேல ஆசைப்படல, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல, அப்புறம் எதுக்கு வேற மாப்பிள்ள? என் பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது அவ இந்த ரூம்ல இருந்தா அவளுக்கு தெரியாம உன்னை அந்த ரூம்ல தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அவ அந்த ரூம்ல இருந்தா இந்த ரூம்ல உன்னை எட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். இப்ப அவன் எந்த ரூம்லயும் இல்ல, இந்த ரூம்ல இருக்கா. ஒருத்தர் இருக்கும்போது கொடுக்கிற மரியாதை விட இல்லாத போது கொடுக்கிற மரியாதை தான் உண்மையானது. நம்ம எதுக்கு ஆசைப்படுறோமோ ஆசைப்பட்டது கிடைக்கும் போது அதை விட்டு கொடுக்கறதுல உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் உன்னை வேற மாப்பிள்ளை கட்டி கொடுக்கறது முடிவு பண்ணேன். என் மனைவி உண்மையில வச்சிருந்த நட்புக்கும் என் மனைவிக்கு நான் கொடுக்கிற மரியாதையும் தான் உன் கல்யாணம்.